தமிழ்நாட்டுக்காரன் மட்டும்தான் எல்லாமே இந்தியா அப்படின்னு நினைக்கிறான். ஆனா வடநாட்டுல இருக்கிறவங்க நம்மளை வந்து தனியா தான் பாக்குறாங்களோ, நம்மள அவங்க தனிச்சு தான் நினைக்கிறாங்களோ அப்படின்ற ஒரு சிந்தனை இந்த பேரை வைத்தே நமக்கு தெரியுது. பெயரில் என்ன இருக்கிறதுன்னு நாகப்பட்டினத்துல புத்தக திருவிழால அதை நான் பேசினேன். அப்ப நம்ம பெயர் தானே நம்ம சாதாரணமா கடந்து போயிடுறோம். இப்போ உங்களுக்கு சந்திரசேகர்னு ஒரு பேர் இருக்கு, எனக்கு கவிதா ஜவஹர்னு ஒரு பேர் இருக்கு. எல்லாமே வெறும் பேர் அப்படின்னு நம்ம நினைக்கிறோம். ஆனா நம்ம ஊர் பக்கம் பாத்தீங்கன்னா இப்ப கவிதா ஜவஹருங்கிறவர் யாரு? ஜவஹர்னு எங்க மாமனார் என் கணவருக்கு பேர் வச்சிருக்காரு. ஆனா அந்த ஜவஹர் யாரு? அவர் நம்ம இந்தியாவினுடைய ஒரு தலைவர். அப்ப நம்ம ஊர்லயே நிறைய பேருக்கு நேருன்னு பேர் இருக்கு, சுபாஷ் இருக்குது, போஸ் இருக்குது, நேதாஜி இருக்குது. இந்த மாதிரி வடநாட்டு அம்பேத்கர் இருக்குது. நம்ம வடநாட்டுடைய ஜான்சி ராணிங்கிற பேரு இங்க நிறைய இருக்கு, இந்திராங்கிற பேர் இருக்கு, பிரியதர்சினிங்கிற பேர் இருக்கு. வடநாட்டு தலைவர்கள் பகத்சிங்கிற பேரு நிறைய இருக்குது, சுகதேவன்லாம் பேர் வச்சிருக்காங்க. இந்த மாதிரி வடநாட்டு தலைவர்கள் சுதந்திரத்துக்கு போராடிய எல்லாருடைய பேரும் நம்ம ஊர்ல இருக்கும். ஆனா ஒரு விதத்துல நீங்க யோசிச்சு பாருங்களேன், நம்ம ஊர்ல சுதந்திரத்துக்கு போராடிய வ.உ. சிதம்பரம் பேர் ஒண்ணு கூட வடநாட்டுல இருக்கு. சிதம்பரம் பேர் வைக்க வேண்டியதானே? வைக்க மாட்டாங்கல்ல. அவரும் சுதந்திரத்துக்கு போராடினார்ல. வேலு நாச்சியார் பேர் வைக்கலாம்ல. முதலா குரல் கொடுத்த பூலித்தேவன் பேர் யாராவது வைக்கலாம்ல. கட்டபொம்மன் பேர் கேட்க முடியாது, கேள்வியை நம்ம பட்டிருக்க மாட்டோம். அப்ப நம்ம தமிழ்நாட்டுக்காரன் மட்டும்தான் எல்லாமே இந்தியா அப்படின்னு நினைக்கிறான். ஆனா வடநாட்டுல இருக்கிறவங்க நம்மளை வந்து தனியா தான் பாக்குறாங்களோ, நம்மள அவங்க தனிச்சு தான் நினைக்கிறாங்களோ அப்படின்ற ஒரு சிந்தனை இந்த பேரை வைத்தே நமக்கு தெரியுது. எல்லா தலைவர்களும் நம்ம தலைவர்கள் நம்ம நினைக்கிறோம். ஆனா அவங்க நம்ம தலைவர்கள் அவங்க தலைவர்கள்னு அவங்க நினைக்கிறதே இல்லை. அகில இந்திய காங்கிரஸுக்கு காமராஜர் தலைவரா இருந்திருக்கிறார். அப்ப இந்தியால உள்ள எல்லாருக்கும் அவர் பேர் தெரியும் தானே. காமராஜர் ஒருத்தர் பேர் வச்சிருக்காருல்ல, நேரு கூடயே தானே இவர் இருந்தார். இவர் தானே 2 பிரதமரையும் உருவாக்குனாரு. அப்ப இவர் பேர் எல்லாருக்கும் தெரியும் தானே. காமராஜர்ங்கிற பேர் ஒரு இடத்துல கூட இல்லையே. ஆனா நம்ம அவங்க பேர் வைக்கிறோம். நீங்க தேவர் சமுதாயத்துல பாத்தீங்கன்னா சுபாஷ் சந்திர போஸுங்கிற பேரு நிறைய இருக்கும். போஸ்ன்னு கூப்பிட்டா மதுரை பக்கம்லாம், ராம்நாடு பக்கம்லாம் ஒரு 8 பேர் வெளியில ஓடி வருவாங்க. ஜான்சிங்கிற பேரு நிறைய இருக்கும். ஆனா ஒரு அஞ்சலையுடைய பேரோ, ஒரு உடையாளுடைய பேரோ, ஒரு குயிலியுடைய பேரோ வடநாட்டுல கிடையவே கிடையாது. ஏன் அப்படின்னா நம்முடைய வரலாறு இங்கேயே முடங்கி விட்டது.